சார் வணக்கம். வணக்கம். பத்திரிகை சுதந்திரம் என்ற மமதையில் தென்னாட்டினுடைய பிரதமருடைய கையிலேயே விலங்கு போட்டு ஒரு கார்ட்டூன் போடுகின்ற அளவுக்கு ஒரு பத்திரிகை தரங்கட்டு செயல்படுகிறது என்றால், அந்த கார்ட்டூன் போட்டவரும் அந்த பத்திரிகையினுடைய நிர்வாகிகளும் தலைமையும் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள்? அதை என்ன என்று சொல்வது? அவங்க இந்திய எதிரிகள்கிட்ட விலைக்கு போயிருக்காங்க. இப்போ ஆனந்த விகடன் ஆரம்பத்தில் நல்ல தரமான சரியான பத்திரிகையாக தான் இருந்தது. அப்போ ஒருத்தர் அதை நடத்திட்டு இருக்கிறாரு. அப்புறமா அதில் வேலைக்கு வர்றான், சில பேர் வர்றான். அவன் என்ன பண்ணுறான், வெளியில் இருக்கிறவன் ஆளுங்களை உருவாக்குறான். எந்த மாதிரி ஆளுங்களை உருவாக்குறான்னா, இந்திய எதிரிகளை உருவாக்குறான். இந்திய எதிரிகளை, சின்ன பசங்களை அவனை மூளை செலவு பண்ணி உருவாக்கி, நீ அவன்கிட்ட போ வேலைக்கு, நீ இவன்கிட்ட போ வேலைக்கு, அவன் அப்படி சொல்லுவான் இப்படி சொல்லுவான், நீ இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், இது இப்படி தலைமை கண்காணிக்க இந்தியா எல்லாம் 4 பேர் 10 பேர் இருக்க இடத்துல 8 பேர் அப்படி இருக்கான். 8 பேரை காலி பண்ணிட்டா நாளைக்கு இதழ் வராதில்ல, பத்திரிக்கை இப்படி வெளியிடுறது, வேறு யாரும் கிடைக்கல. சரி, வேறு 2 பேரை பார்க்குறான். அப்போ வெளியே இருக்கவன் அவன் 2 பேரை தேடுறான்யா, போ நீ 4 பேர் அங்கே போ அப்படின்னுக்கிட்டு தயார் பண்ணி வச்சுருக்கிறான். அவன் நிறைய பிளான் பண்ணி பிளான் பண்ணி வச்சுருக்கான் திட்டம். இதுக்கெல்லாம் அமெரிக்காவில் இருந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்தே பணம் வருது. அமெரிக்க அரசாங்கமே 64,000 நிருபர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு பணம் கொடுக்குதான். உண்மையிலேவா? ஆமாம், அந்த யுஎஸ்ஏடுங்கிற அரசனுடைய அதாவது அரசாங்கமே அரசில் இப்போ பட்ஜெட் போடுறோம் இல்லையா, பட்ஜெட் போடும்போது நம்ம இராணுவத்துக்கு, விவசாயத்துக்கு, மருத்துவத்துக்கு, பள்ளிக்கு, கல்விக்கு அப்படின்னு எல்லாம் ஒதுக்குறோம்ல. அதில் உலக சேவைக்கு, யுஎஸ்ஏடுக்கு அப்படின்னு ஒதுக்குவாங்க அமெரிக்காவில். அப்படி ஒதுக்குறாங்களாம். அப்படி ஒதுக்கிறத பல நாடுகளை சீரழிக்கிறதுக்கு, ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு அதை வாங்கி செயல்படுத்துகிறாங்க. அந்த வகையில் அந்த தொகை இப்போ ஆனந்த விகடனுக்கு வந்திருக்கும். வெளிநாட்டில் வருது, எல்லாத்துக்குமே வருது, எல்லாம் வருது. நீங்க கூட நீங்க மத்திய அரசு கண்காணிச்சு தான் இப்போ அந்த யுஎஸ்ஏடையே மூடி இருக்காங்க. இப்போ மத்திய பிரதமர் நரேந்திர மோடி டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட பேசி அமெரிக்க அரசாங்கமே அந்த துறையையே லாக் பண்ணிடுச்சு. யாருக்கும் 1 பைசா கொடுக்கப்படாது முடிவு பண்ணிட்டாங்க. அது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய முயற்சி காரணமாக தான். இந்த எலான் மஸ்க், ஆமாம், எலான் மஸ்க்குங்கிற தொழிலதிபரை நிர்வாகியாக போட்டு அவங்க அதாவது அனாவசிய செலவுகளை தவிர்க்கிறது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்கு தலைவராக எலான் மஸ்கை போட்டாங்க. அவர் முதல்ல செஞ்ச வேலை இந்த யுஎஸ்ஏடு அப்படிங்கிற அந்த டைட்டிலையே தூக்கிட்டார். அந்த துறையில் யாருக்கும் பணம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நரேந்திர மோடியினுடைய முயற்சி தான் காரணம். நரேந்திர மோடி சொல்லி தான் அது நடந்திருக்கு. நீங்கள் மத்திய அரசாங்கம் எதுவுமே செய்யாதாங்கிறீங்கல்ல அப்படி. அப்போ ஏற்கனவே வந்த பணம் இருக்குல்ல. இப்போ அது மட்டும் இல்லை, இங்கிலாந்து இருக்கு, ஜெர்மனி இருக்கு, நிறைய வெளிநாடுகள்ல இந்தியாவுக்கு எதிரான சக்தி இருக்குல்ல. ஆமா, வங்காளதேசத்துல விளையாடினாங்கல்ல, அது ஆட்சியை மாற்றம் ஏற்படுத்தினாங்கல்ல, எல்லாம் இந்த பணம் தான். அப்படி ஒரு பணத்தில் ஒரு எலும்பு துண்டு விகடனுக்கு வந்திருக்கும். விகடன் இந்திய பிரதமரை விலங்கிட்டு வச்சிருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் போடுறாரு. அதை கேட்டால் அதுக்கு அவன் என்ன விளக்கம் சொல்கிறான்னா, இந்தியாவில் குற்றவாளிகள், அமெரிக்காவில் குற்றவாளிகள் அவரவர் சொந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள், அதனால தான் நாங்கள் விலங்கு போட்டோம் பிரதமருக்கு அப்படிங்கிறான். குற்றவாளி அவன் அனுப்புனா நீ ஏன்டா விலங்கு போடுற? என்ன குற்றவாளி? அங்கே அனுமதி இல்லாமல் உள்ளே போனவன், விசா இல்லாமல் இருக்கு. ஆமாம், அமெரிக்காவில் அனுமதி இல்லாமல் உள்ளே போனவன் குற்றவாளி தானே. கண்டிப்பாக. அப்போ அவனை திருப்பி அனுப்புனாங்க, கைது பண்ணி, அல்லது ஜெயிலில் போடுவாங்க 50 வருஷம். ஜெயிலில் போடுறதுக்கு பதிலாக கைது பண்ணி சொந்த நாட்டுக்கு அனுப்பிட்டான். அவன் எவ்வளோ நல்லது செய்கிறான். அதாவது அனுமதி இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான், என்ன பண்ணுவோம்? நீங்க என்ன பண்ணுவீங்க? அடிச்சு உடைச்சு கையில கட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விடுவீங்க. அவன் வீட்லயே கொண்டு விடுவீங்க. போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் தான் கொண்டு விடுவீங்க. ஆனா அமெரிக்காக்காரன் அப்படி கேட்காம உள்ள வந்தவனை, அனுமதி இல்லாம உள்ள வந்தவனை, குற்றவாளிய அவன் கைது பண்ணி அவன் நாட்டில் கொண்டு விட்டுட்டான். அவன் ஜெயிலில் கொண்டு போடலை, நாட்டில் கொண்டு விடுறான். அப்படின்னு நல்லது தான் செஞ்சுருக்கான். அதுக்கு பிரதமருக்கு விலங்கு போட்டு கதம்பு போட்ட மாதிரியான்
குற்றவாளிக்கு விலங்கு போட்டது பிரதமருக்கு விலங்கு போட்ட மாதிரி அவன் சொல்றான் ஆனந்த விடங்காரன். அப்ப எவ்வளவு ஆன்டி இந்தியனா இருப்பாமே, எவ்வளவு தேச துரோகியா இருக்கான். அப்படி தேச துரோகி அங்க வந்திருக்கான் ஆசிரியரா. அந்த தேச துரோகிக்கு பிராக்டிஸ் கொடுத்தது எங்க? வெளியில. பிராக்டிஸ் கொடுக்கிறவனுக்கு பணம் கொடுத்தது யாரு? அமெரிக்கா. அமெரிக்கா எப்படி பண்ணுது? நாங்க உலகத்துக்கு உதவி பண்றோங்க, இது ஒரு சேவை அமைப்புன்னு அவன் செய்யறான். ஆனா அங்க இருக்கக்கூடிய இந்திய விரோதிகளும் அதே போல பொதுஜன விரோதிகளும் இதை தப்பா பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி ஒரு தொகை ஆனந்த விகடனுக்கு போயிருக்கலாம். அதனால அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம். ஆனால் மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும்னுக்கிட்டு ஒலிபரப்புத்துறைக்கு கடிதம் எழுதி உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடை முடக்கியிருக்காங்க. முடக்கி இருக்காங்க. அப்போ நிருபர்கள் கேட்குறாங்க, மேற்கொண்டு அவங்க அப்படி பண்ணா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. மேற்கொண்டு பண்ணாலும் மேற்கொண்டு முடக்குவோம், யார் பண்ணாலும் அப்படி நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, அப்போ சொல்லியிருக்காங்க, அவர் மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் நிருபர்கள்கிட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இதையே உங்கள் மு.க. ஸ்டாலினுக்கு விலங்கு போட்டு பக்கத்தில் டாஸ்மார்க் படத்தை போட்டு என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் கருத்து படம் போட்டோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணுவார்? தாம் திமினி குதிக்க மாட்டாரு, ஏற்றுக்குவீங்களா அப்படின்னுக்கிட்டு மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் கேட்குறாரு. இப்போ அது வழக்கு நடக்குது. 20ஆம் தேதி அதுக்கு விசாரணை இருக்கு. இந்த ஆனந்த விகடன் விஷயத்துக்கு அவங்க பண்ணதுக்கு 20ஆம் தேதி விசாரணை இருக்கு. விசாரணை நீதிபதிகள் அது கருத்து சுதந்திரம் தான், அது ஒத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா நான் அடியேன் எதிர்பார்க்கிறேன். மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் என்ன பண்ணுவாரு? மு.க. ஸ்டாலினுக்கு விலங்கு போட்டு கார்ட்டூன் நம்ம எல்லாரும் போடுவோம், நம்ம எல்லாரும் போடுவோம். அப்படி போடும்போது அப்போ கோர்ட்டுக்கு போனா அது கருத்து சுதந்திரம் வந்துரும்ல, கண்டிப்பா வந்துரும்ல. அதனால பாஜக என்ன சொல்லுதோ அதுதான் சரி, பாஜக என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதுதான் சரி. ஆனந்த விகடன் பண்ணது தப்பு, அது தேச துரோகம். அப்ப பாஜக எடுத்த நடவடிக்கை சரி. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, ஆனா பாஜக எடுத்த நடவடிக்கை சரி. ஒருவேளை நீதிமன்றம் இது கருத்து சுதந்திரம்னு சொன்னா நாங்களும் ஸ்டாலினுக்கு விலங்கு போடுவோம்ல, பார்த்துருவோம் கருத்து சுதந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு. ஆமா, வணக்கம். ஓகே சார்,